பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு சமாதானம் வழங்கும் இன்றைய செய்தி ஆலயத்தில் அசுத்த ஆவி. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஜெப ஆலயத்தில் 18 வருடமாக கூனியாக கட்டப்பட்டிருந்த ஒரு ஸ்திரியை கர்த்தராக இயேசு கிறிஸ்து அங்கே போதகம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது பார்க்கிறார். அவளை பார்த்து அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தன்னுடைய கைகளை வைத்து சுகப்படுத்துகிறார். அவள் ஆலயத்திற்கு வருகிறவள் தான். 18 வருடமாக ஆலயத்திற்கு வருகிறாள். ஆனாலும் பாருங்கள், அவள் ஒரு பலவீனத்தால் கட்டப்பட்டிருக்கிறாள். அவள் உன்னதத்தை நோக்குவதற்கு பதிலாக இந்த உலகத்தை நோக்கி கொண்டிருக்கிறாள். அந்த பரம தேசத்தை பார்ப்பதற்கு பதிலாக இந்த மண்ணை பார்த்து கொண்டிருக்கிறாள். 18 வருடமாக கட்டப்பட்டிருக்கிறார். 16ஆம் வசனத்தில் அவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் குமாரத்தி என்றால் ஆசீர்வாதத்திற்கு உரியவள். அவளே ஒரு ஆவியால் கட்டப்பட்டிருக்கிறாள். பாருங்கள், அப்படிப்பட்டவர்களை விடுவிக்கக்கூடிய ஒரே ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்று நாம் அறிகிறோம். அது மாத்திரமல்ல, லூக்கா 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் ஜெப ஆலயத்தில் அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நசரேயனாகிய இயேசுவே, உமக்கும் எனக்கும் என்ன என்று என்னை கெடுக்கவா வந்தீர் என்று சத்தமிடுகிறான். தேவன் அவனை அதட்டுகிறார். அவனை விட்டு அந்த ஆவி வெளியேறுகிறது. ஆலயத்திலே இருக்கிறவர்கள் மத்தியிலே இப்படிப்பட்டவர்கள் உண்டு. இப்பொழுதும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம், நாங்கள் பல வருட விசுவாசி என்று சொல்லலாம். ஆனாலும் அவர்கள் கட்டப்பட்டவர்களாகவே ஆலயத்திலே இருப்பார்கள். அப்படி என்றால் அவர்கள் இன்னும் பரிபூர்ணப்படவில்லை, இயேசுவால் முழுமையாக தொடப்படவில்லை. அவர்கள் இயேசுவின் வழிநடத்துதலை அவர்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். இப்படிப்பட்டவர்கள் பூரண அந்த சத்தியத்தை பெற அவரை